இன்றைய முக்கிய செய்தியான பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தனது மகன் மருத்துவர் திரு அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து எடுத்து விட்டிருக்கிறார். அது விஷயமாக பேசுவதற்காக நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளர் கவிஞர் ராசத்தமிழன் அவர் உரையாற்றுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையிலிருந்து ஒரே சலசலப்பு. இரு துருவங்களும் முட்டிக்கொண்டது போல ஒரு சிலிர்ப்பான செய்தி இது. ஒரு சாரார் குடும்ப சண்டை என்றும் ஒரு சாரார் அரசியல் வியூகம் என்றும் இதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இதில் எந்த உள்நோக்கமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு சரியான முடிவை கூட எடுத்திருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் கட்சி தொடங்கி நடத்தப்பட்டு மிக பெரும் பல போராட்டங்களையும் நிலைமைகளையும் சமாளித்து இன்று மெருகூட்டி கட்சியானது வளர்ச்சி பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இடையில் திரு அன்புமணி அவர்களை அக்கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க செய்த பின்பு கட்சியின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்றப்பட்டன. ஏனென்றால் அவரை முன்னிறுத்தி அவரை மிகைப்படுத்தி சம்பந்தமான தேர்தல்களில் அவரை மிகைப்படுத்தி பல விஷயங்கள் செய்யப்பட்டது. அன்புமணி என்றால் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு லோகோ வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் அதில் மாற்றமும் இல்லை, ஒரு சில முன்னேற்றமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அன்புமணி அவர்களை வைத்து நிறைய கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டன. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வைத்தது. அதற்கு அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வைத்தது. இப்படி மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில சலசலப்புகள் வரத்தான் செய்தன. இதில் சில நேரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியானது வெற்றி வாகையும் சூடியது, சில நேரங்களில் மிக பெரும் படுதோல்வி அடைந்தது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கட்சியின் நிலையை சுதாரித்துக் கொண்டு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்பது எனக்கு தெல்ல தெளிவாக தோன்றுகிறது. அன்புமணி படித்தவர், ஒரு திறமையானவர். ஆனால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல அவரது சில செயல்பாடுகள் சிலருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சலசலப்பு முற்று பெறுவதற்கு அக்கட்சியின் உள்ளவர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும். இதை பொறுத்தளவுக்கு என்னுடைய கருத்தானது திரு ஐயா ராமதாஸ் அவர்களை இந்த விஷயத்தில் வரவேற்கிறேன். மீண்டும் திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சியை மெருகூட்டி அழகு பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.